Hi students. இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து கத்து கொடுக்க போறேன். உங்க லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிரலாம். அந்த மாதிரிலாம் சொல்லி போர் அடிக்க போறது கிடையாது சரிங்களா? சும்மா ஜாலியா தான் வந்து பேச போறோம். பட் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து லைஃப்ல சில பேருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஒரு பயம் இருக்கும். இப்போ சில பேருக்கு நாய் அப்படின்னா பயம் இருக்கும். சில பேருக்கு பேய் அப்படின்னா பயம் இருக்கும். அப்படி உங்க பேரு? கோகுல். கோகுலுக்கு என்ன பயம்? எக்ஸாம். சூப்பர். கோகுல் சொன்னபடி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாம் அப்படின்னா பயங்கர பயமாக இருக்கும். கரெக்டாக மார்க் வருமா வராதா, என்ன ரேங்க் எடுக்க போகிறோம், நம்ம படித்த கொஸ்டின் வருமா வராதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயம் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம் பயம் இருக்கிறனால நம்ம வந்து எக்ஸாம் வந்து சரியாக பண்ண முடியாது, நினச்ச மார்க் வராது. ஸோ அந்த எக்ஸாம் ஃபியரை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து எக்ஸாம் ஃபியரை வந்து கம்மி பண்ணலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் த எக்ஸாம், அதாவது நம்ம வந்து படிக்க உட்காரப்பே பயப்பட ஆரம்பிச்சோம். சில பேர் ஐயோ போச்சு இன்றைக்கி நம்ம படிப்போமா மாட்டோமா, நம்ம படித்த கேள்வி வருமா வராதுன்னு சொல்லி படிக்கிறப்பயே நம்ம வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ அந்த படிக்கிறப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் ஸ்டடி பிளான். என்னது? சூப்பர். அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து படிக்க போகிற எக்ஸாமுக்கு எடுத்த உடனே நம்ம வந்து எந்த யூனிட் படிக்க போகிறோம், எந்த கொஸ்டின் படிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக படிச்சிடலாம். இப்போ எடுத்த உடனே ரொம்ப கஷ்டமான யூனிட்டு நம்மளை போட்டு குழப்பி எடுக்குது ஒரு கொஸ்டின், அதை உட்காந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இந்த எக்ஸாம் நம்ம அவ்வளோதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் சப்ஜெக்ட். ஸோ எடுத்த உடனே அடிக்கடி எழுதி பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸு நமக்கு ரொம்ப வர்ற யூனிட்டு இதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும், எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும், இனிமேல் நீங்கள் வந்து அடிக்கடி எழுதி பார்த்துருப்பீங்கல்ல அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ நெக்ஸ்ட்டு அவாய்டு லாஸ்ட் மினிட் நியூ டாஸ்க். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸாம் வரப்போகுது, மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோமே, இல்லை நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, அன்றைக்கி நைட் உட்காந்து புதுசாக ஒரு சம் எடுத்து நாளைக்கு இந்த கேள்வி தான் வரும், இதை எழுதணும் இதை படிக்கணும் அப்படின்னு படித்தோம்னா என்ன ஆகும்? படித்ததெல்லாம் மறந்துடும். பத்தாவதுக்கு அதுலேயே அதிக நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த விஷயத்துக்குலாம் அந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஆகும்? அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம லேட் ஆகும். இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்னா அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், மேக்ஸ் எக்ஸாம்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த ஒரே கொஸ்டின்லேயே நம்ம வந்து உட்காந்துரும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு மனசுக்குள்ளே ஐயோ நம்ம நிறையா படிக்கலையே, இப்போ நாளைக்கு போய் எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கடைசி நேரத்தில் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கக்கூடாது. கரெக்டாக? அடுத்து நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட். இது எப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் எக்ஸாம் அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எப்படின்னா நான் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீ எதுவுமே படிக்காமல் ஐ வில் டூ மை பெஸ்ட், நான் வந்து கண்டிப்பாக எழுதுவேன் அந்த மாதிரி கூடாது. ஓகேவா? எல்லோரும் பார்த்தா பயங்கர படிப்பாளியில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, நான் வந்து படித்த கேள்வி தான் நாளைக்கு வரப்போகுது, நான் வந்து கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே அப்ரோச் பண்ணோம். இப்போ நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்போ நம்ம படித்து வச்சதெல்லாம் மறந்துடும், எக்ஸாம் சரியாக எழுத முடியாமல் போகிறோம், மார்க்கு சரியாக, பேரண்ட்ஸு டீச்சர்ஸு கிளாஸுக்கு வெளியே, பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ நடக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும், எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? அடுத்து முக்கியமானது பிரேக் அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம், நான் ரூம்குள்ளே உட்காந்து படிக்க போகிறேன், யாரும் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விஷயம் தான். இதுவே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், படித்ததே ஞாபகம் இருக்கா, தூங்கிடுவோம். ஸோ நம்ம படிக்கிறப்ப இடையில ஒரு சின்ன பிரேக். இப்போ கிளாஸ்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு 2 கிளாஸ்க்கு அப்புறம் என்ன விட்றாங்க, அடுத்த ஒரு 2 கிளாஸ்க்கு அப்புறம் லஞ்ச் பிரேக், அடுத்த 2 கிளாஸ்க்கு அப்புறம் அடுத்த 2 கிளாஸ்க்கு அப்புறம் அவ்வளோதான். சூப்பர். எதுக்காண்டி பிரேக் விட்றாங்க? மைண்டை வந்து கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா இடையில ஒரு குட்டி குட்டி பிரேக் 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுக்க நல்லது. அதுக்குன்னு எங்கள் கிளாஸுக்கு ஒரு அண்ணே வந்தார் பிரேக் எடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஃபுல்லாக பிரேக் எடுத்துக்கூடாது. ஓகேவா? இடையில ஒரு சின்ன சின்ன பிரேக். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரிவார்டு. இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறோம், எழுதி பார்க்குறோம், ஆன்சர் வந்துருச்சு, ஒரு யூனிட் வந்து படித்து முடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஏய் சூப்பரா நல்லா படிக்கிற, கெத்து தாண்டா நீ, மாஸ் தாண்டா நீ,
அப்படின்ற மாதிரி நம்மளே பாராட்டிக்கணும். ஸோ நம்மளே பாராட்டிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும், எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ நீங்கள் ஒரு சம்மோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு பேராகிராஃபோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்து டூரிங் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அரைவ் ஏர்லி, சீக்கிரமாக வரணும் கிளாஸுக்கு. எப்பயும் விட ரீட் கொஸ்டின் பேப்பர். அதாவது எக்ஸாம் ஹாலில் எல்லாருமே இந்த பதட்டமாக இந்த பயமாக இருக்கிற நேரம் எந்த நேரம் சொல்லுங்கள் பார்ப்போம். மேடம் கொஸ்டின் கொடுங்க மேடம், இப்படியே போவாங்க பயந்துக்கிட்டு. எதுக்கு இவ்வளோ பயம்? அதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன போகும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் தான் கொஸ்டின் பேப்பர் போகும். கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணிட்டு நம்மளை பார்த்துட்டு முடிஞ்சு அவ்வளோதான், என்னடா அவ்வளோதான் கொஸ்டின் டஃப்பு, ஏன்டா கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடியே பயம் கொடுத்துற, அந்த மாதிரி பயமாக இருக்கும். சில பேர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பாங்க, ஒரு 2 கொஸ்டின் பார்ப்பாங்க, கஷ்டமாக இருந்துச்சுன்னா முடிச்சு எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளோதான், நான் படித்தது வரல அப்படின்னு ஒரு 2 கொஸ்டின் பார்த்ததுக்கு. ஸோ இப்படிலாம் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை ஒரு 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு நம்ம படிக்காமல் இருக்க போகிறது சரிங்களா? தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸாம் எழுதுறப்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆஃப்டர் த எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் டிஸ்கஸ் அண்டு அவாய்ட் ஓவர் திங்கிங். எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து பேக் எடுத்துட்டு நேராக ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? அது எப்படி பேசுவோம்? 31 கொஸ்டினுக்கு பியா, ஐயோ ஏவா, 25 கொஸ்டினுக்கு சியா, இல்லை சி தான், நீ புக்கெடு அதான் ஆன்சரு, நீ தப்பாக சொல்கிறேன், வா நம்ம போய் அனுட்ட கேட்போம், இல்லை வருஷங்கிட்ட கேட்போம், வா பண்ணுவீங்களா இல்லையா? ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே போல் ஓவர் திங்கிங். இப்போ தமிழ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன எக்ஸாம் வரும்? இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கிறப்பயே தமிழ் எக்ஸாம் அந்த திருக்குறள் 1 மார்க்கில் விட்டேன் நான். அந்த ஒன்று சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் மொத்த திருக்குறளையும் அடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் தான் ஃபாலோவிங் நல்லா தான் படித்தேன் இப்படின்னு தமிழ் எக்ஸாம் பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் சூப்பராக பண்ணலாம். யாருமே வந்து உட்காந்து படிக்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாருமே கண்டிப்பாக பயங்கரமாக தான் படிக்க போகிறீங்க. சின்ன மிஸ்டேக் அப்படி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எக்ஸாமில் அந்தளவுக்கு மார்க் நீங்கள் நினச்சபடி வர மாட்டேது. அதனால் ஆனுவல் எக்ஸாம்லாம் வருது. ஆனுவல் எக்ஸாமுக்கு அடுத்து என்ன வருது? இத்தனை நாள் லீவு, 2 மாதம் யாருக்கு கிடைக்கும்? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட விளாட்லாம். எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில் ஜாலியாக சாப்பிட்லாம், ஜாலியாக விளாட்லாம். ஸோ லீவை பயங்கரமாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லீவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். படிச்சிங்கன்னா லைஃப்பில் பயங்கர ஜாலியாக இருக்கலாம். ஸோ நல்லா படிங்க. முக்கியமாக படித்ததை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் டைமில் கிடையாது, எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகேவா? சொல்லிக் கொடுத்து எல்லாருமே சூப்பராக மார்க் எடுங்க. எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கான்வர்சேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எக்ஸாம் ஃபியரை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ஃபியர் குறையும். எக்ஸாமை சூப்பராக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். உலகத்தில் இல்லை கடவுள்